கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. என்ன அடி உடம்பெல்லாம் வலிக்குதே. அடி வாங்கி லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா வர்றதுக்குள்ள சோத்தை தின்னுட்டு வந்துருவோம். என்னத்த ஒன்னத்தையுமே காணா. சோத்தை பூரா தின்னுட்டு போயிட்டாவ போல. ஏட்டி ஐசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டா போலையே. காலம்புற காலேஜ் போகணும்னு வேமா தூங்கிட்டா போல. நம்மளும் செத்த படுப்போம். ஹாய்டா ஜீவா. ஹாய் வித்யா. என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? அதுவா, இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அதே. அப்ப இவ்வளவு நாள பார்க்க எப்படி இருந்தேன்? அம்மா தாயே, போதுமா, நான் ஒண்ணுமே சொல்லல. நீ எப்பவுமே அழகுதான், சரியா? அது என்ன இது, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ஜீவா கூட இவன் ஏன் பேசிட்டு இருக்கா? என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். என்னடி செல்லம், ஏன் டல்லாயிட்ட? நல்லா தானே பேசிட்டு இருந்தா. இல்ல ஜீவா, அது அண்ணன் விஷயத்திலேயே அம்மா ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. நம்மளை பத்தி அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. பயமா இருக்குடா. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வித்யா, சரியா? நம்ம லவ்வ அரேஞ்ச் மேரேஜா மாத்திட்டா போச்சு. இதுக்கு ஏன் லூசு பயப்படுறா? சரி ஜீவா. ஜீவா, ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டி செல்லம். என்னடா லவ்வா? தேனாகவா ஊருதோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. என்ன ஐசு, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இவங்கிட்ட சொல்லுவோமா வேணாமா? அது ஒன்றும் இல்லடா. நேற்று ஒரு பாட்டு தாண்டா பாடினேன். அதுக்கு போய் உன் மாமியா என்னை அடிச்சிட்டா. என்னடா அடி வாங்குனியா? அப்படி என்ன பாட்டு பாடின அடி வாங்குறதுக்கு? அது நான் சொல்லுவேன், நீ சிரிக்க கூடாது. சரி சொல்லு, சிரிக்க மாட்டேன். அது நானா கம்போஸ் பண்ணி ஒரு சாங் பாடினேன்ல, அது தாண்டா பாடினேன். அதான் எது? எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்கு நான் யோசிக்க உயிரா இருக்கு. சிரிப்பு அடக்க முடியல ஐசு. இதைத்தானே கிளாஸ் ரூம்ல முரளி கிட்ட பாடிக்கிட்டு இருந்த, அதுவா? சார் கூட திட்டு வாங்கினியே. டேய், என்னடா சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க? போடா. என்னாச்சுக்கா, ஏன் கோவமா இருக்க? டேய் சிரிக்காதடா. அக்கா என்னாச்சு சொல்லு. ஏ பொண்டாட்டி, நான் சொல்றேன்டி. டேய் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், போடா பேசாம. அப்படிதான் சொல்லுவேன், என்ன பண்ணுவ? உன்ன. டேய் ஏன்டா அக்கா கிட்ட என்னடா சொன்ன? உங்க அக்காவை நான் ஒன்றும் சொல்லலாமா? ஏய் ஹாய்டா ரகு. ஹாய், வா ஜெசி. இந்த ட்ரெஸ்ல செம்ம கியூட்டா இருக்கடா ரகு. என்ன இவன் நம்ம புருஷனை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே இருக்கான்? ஓ மேடம், ஜெலஸ் ஆகுறீங்களோ? ஆமா, என்னாச்சு ஜெசி? ரொம்ப நாளா காலேஜ்ல உன்னை பார்க்கவே முடியல. அதுவா, அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்துச்சு, அதான் வர முடியல. ஆமா ரகு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ஜெசி, ஐசு கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு. ஐயோ, இவ வேற முறைச்சு பாக்குறாளே. டே ரகு, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு நீ காலிடா. ஆமா ரகு, இந்த பொண்ணு யாருடா? இதுவா, இது ஐஸ் இருக்கால, அவ சிஸ்டர் தான். என்னது, அவளுக்கு சிஸ்டர் மட்டும்தான் நானா? இருடா, உனக்கு இருக்கு. சரி வாடா, நம்ம கிளாஸ் போலாம். ஏ சேசி, கையை விடு, நீ போ, நான் வரேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்பவே என் கூட வரணும். இல்ல, அது டேய் வாடா. உன்ன லூசு, இங்க என்னடி தனியா புலம்பிட்டு இருக்க? அதுவா, ஒருத்தி ரகுவை ஏன் முன்னாடியே தொட்டு தொட்டு பேசுறாடி. அவனும் பல்ல காட்டிக்கிட்டு அவ பின்னாடியே போயிட்டான். என்னடி சிரிப்பு? அடியே லூசு, அது சீனியரோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக நீயே ஜெலஸ் ஆகுற? வாடி போலாம். அவனுக்கு வீட்டில் போய் ஒன்று கொடுத்தாதான் சரிப்படுவான். இருக்கு அவனுக்கு.
ஆ சரி சரி, சீனியருக்கு 1 கொடு இல்லை 2 கொடு, அதை வீட்டில் போய் கொடு சரியா. இப்போ வாமா போகலாம். அடியே லூசு எரும மாடு. ஆடி என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல. இந்த வித்யாவும் ஜீவாவும் லவ் பண்றாங்களா? என்னால நம்பவே முடியல. வித்யா, நீயும் அனுவும் சேர்ந்து என் அத்தை கிட்ட அடி வாங்க வச்சிங்கல்ல, அத்தை கிட்ட இப்பவே உன்னை போட்டு கொடுத்து அடி வாங்க வைக்கிறேன். அந்த அணுவை வீட்டை விட்டே துரத்துறேன். இருங்கடி, உங்க 2 பேருக்கும் இருக்கு இன்னைக்கு.